இந்தா நேற்று நான் உனக்காக ஒன்று வாங்கினேன். ये कितना है? ஃபஸ்ட்டு விலையை ஏன் கேட்குற? நீ நான் கொடுத்ததை பாரு ஃபஸ்ட்டு. சரி சரி, நீ ஒரு கிஃப்ட் கொடுத்த. ஆனா நானும் இன்னைக்கு சம்திங் ரிலேட்டட் டு தட் தான் இன்னைக்கு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். அது என்னன்னா, ஷாப்பிங் போனா என்ன மாதிரி கேள்வி கேட்கறது அப்படின்னு. இப்போ திஸ் இஸ் த சீசன் ஃபார் ஷாப்பிங். ஒரு 5 சென்டென்ஸ் சுலபமா அங்க விசாரிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு பாப்போமா? ஒரு ட்ரெஸ்ஸோ புடவையோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ரேட் இல்லைன்னா நம்ம என்ன கேட்போம்? கித்னா ஹே, இது எவ்வளவு? நம்ம இப்போ எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதை போடுங்க, அந்த கலர் போடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அது ஹிந்தியில் எப்படி சொல்றது? முஜே குச் ஆர் திகாயே, எனக்கு வேற ஒன்று காமிங்க. ஜென்ரலா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது தான் நம்ம நிறைய பார்கெனிங் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு பொருள் காமிச்சு காஸ்ட்லியா சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ बहुत महंगा है, இது ரொம்ப விலையா இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு கலர் காமிக்கிறாங்க, அது பிடிக்கல. அப்ப நம்ம வேற கலர்ல வேணும்னு சொல்லி கேட்கும் போது எப்படி கேட்போம்? क्या यह किसी और रंग में है, இது வேறு நிறத்தில் இருக்கிறதா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய எடுத்து போட்டாலும் முதல்ல எடுத்தது தானே நமக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அதை வாங்கலாம்னு முடிவு எடுத்துறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மே இசே லூங்கி, நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த 5 சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டெஃபினட்டா இதை யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரீல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.